ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சஃபி ஜோன் சேனல்லேருந்து நாப்டால் ஆட் ட்ரோல் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணிட்டுலாம். என்ன ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணிட்டு இருக்க? பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்க. என்னத்தை இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணு. இன்ட்ரோ எப்படி புதுசா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தானா மன்னா, எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அந்த டைம்ல தான் இன்னொன்னு யோசிச்சேன். நீ இதை யோசிக்கிற நேரத்துல கண்டென்ட் புதுசா யோசிச்சிருந்தா இன்னும் நீ ஆகா ஓகோன்னு போயிருக்கலாமே அப்படிங்கிறது. அதனால இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நேரா கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ரைட், ஆரம்பிச்சிரோமா? ரைட். வாட்சுடைய தரம் குவாலிட்டி இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஓ, ஸ்னாப்டால் ஆட் பீஸ் ஓகேயா, கதம் கதம். ஆனா நம்மளுடைய வாட்ச் ஆல்ரெடி பீஸ் போய் தானே இருக்கு. கருப்பு கலர்ல ஒன்று தெரிச்சிச்சு. அது என்னதுடா கருப்பு கலர்ல? எப்படிரா கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க? பஞ்ச் நல்லா பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இதை எழுதி மனப்பாடம் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அது என்ன டைலாக்? நார்மல் வாட்சா இருந்தா அது பீஸ் பீஸா போயிடும். உங்க ஹை குவாலிட்டி வாட்ச் எப்படி இருக்கும்? பீஸா இருக்கும். பீஸ்ஃபுல்லாவா? சரி, ஓகே. அந்த ஹை குவாலிட்டி வாட்சை எடுத்து நீங்க கீழே போட்டு உடைக்க வேணாம். அந்த ஜாருக்குள்ள போட்டு ரெண்டு குலுக்கு நீங்க பாத்தீங்களா? அப்பவே அதோட பேக் கேஸ் கரண்ட் தனியா வந்துருச்சு. அது கண்ணுக்கு தெரியவே இல்லையா? சரி, அந்த கருப்பு கலர்ல என்னமோ வச்சுக்கலாம். ஆனா அந்த ஜாரை போட்டு கீழே உடைச்சதுக்கு அப்புறமாச்சு அது ரெண்டு பீஸா கிடக்குது. அதையும் மீறி எப்பறம் நீ பீஸ்ஃபுல்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு வாய் வருது? செம காமெடி. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பீஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்லன்னு மன்னிச்சு விட்டுலான்னு வைங்களேன். இதுக்கப்புறமா இதே மாதிரி வாட்சுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட், எங்க வாட்ச் தான் வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு ஒரு டெமோ ஒன்னு காட்டுவாங்க பாருங்க. அந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க. ஐயோ, எனக்கு ஏதோ படபடன்னு வருதே, ஏதோ யோசனை வருது. காசு கொடுத்து வாங்குற வாட்சோ ஃப்ரீயா வர வாட்சோ எல்லா வாட்சுமே இட் ஹஸ் டு பீ வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுதான் இங்க ப்ரூவ் ஆயிருக்கு. கருப்பு கலர்ல தண்ணி உள்ள போகுது. அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க கூவுறீங்க பாத்தீங்களா? அந்த பில்டப் தான் ஓவரா இருக்கு அப்படிங்கிறது. தண்ணி உள்ள போகுது. கூவல் தெலகண்டா இவன். வாட்சுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி காட்டும். ஓகே, வாட்டர் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு இருக்க போகுது. ஆக்சுவலா இந்த ரெண்டு வாட்சுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச் அப்படின்னு தானே இப்ப கூவி நம்ம கிட்ட டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போஸ் ஆமா, அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆஃப் கோர்ஸ். இப்ப அந்த ரெண்டு வாட்ச்ல கீழ ஒரு வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்ச் கொஞ்சம் ஆமா, நல்லா தண்ணி போயிருக்கு. எல்லா வாட்சுமே இட் ஹஸ் டு பீ வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுதான் இங்க ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. தண்ணி நிறைஞ்சிட்டே வருது. அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச் இப்ப மழைநீர் சேமிப்பு டேங்க் மாதிரி எவ்வளவு அழகா அந்த தண்ணீரை சேவ் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்ப என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இது இந்த ஒரு வாட்சுக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. இவங்க காட்டுற முக்காவாசி வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச் இந்த நிலைமையில தான் இருக்கு. வேணும்னா நான் இன்னொரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. காட்டுங்க. காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். வாட்டர் ரெசிஸ்டன்ட். அந்த வாட்டர் ரெசிஸ்டன்டான டெமோ நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு கப் தண்ணி ஊத்திட்டு ஏதா ஒரு சொட்டு தண்ணி உள்ள போயிருக்காங்க பாத்தீங்களா? இதுலயும் லைட்டா தண்ணி உள்ள போயிருக்கு. நான் கூட ஸ்டார்டிங்ல நினைச்சேன் அப்படின்னா அது வெளியில இருக்கு போல இருக்கு, தொடச்சா போயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அதையும் தொடச்சு காமிச்சிட்டாரு. கிளியர் பண்றேன்னு சாரை தொடச்சி காமிச்சிட்டாரு. அத கொஞ்சம் பாருங்க. ஆமா, கீழே தண்ணி தேங்கி இருக்கு. எப்படி சாரே அதை தொடச்சி தண்ணி வெளியெல்லாம் இல்லங்க, தண்ணி உள்ள பத்திரமா தான் இருக்கு அப்படிங்கறத அவரே ப்ரூவ் பண்ணி காமிச்சாப்ல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இப்படி என்னலாம் இதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. இதுதாங்க குவாலிட்டி, சூப்பரான காம்போல குவாலிட்டி. இதுதாங்க குவாலிட்டி. அந்த மாதிரி குவாலிட்டி. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். சின்ன துணிகளை டெய்லி வந்து நீங்க வாஷ் பண்றவங்களா இருக்கீங்க. ஓ, ஓகே. பெரிய வாஷிங் மெஷின் வச்சு கஷ்டப்படுறீங்க.
பெரிய வாஷிங் மிஷின் பார்த்து என்னடா கஷ்டம். மறுபடியும் வாஷிங் மிஷினா? அதுலயும் போர்ட்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் வாஷிங் மிஷினா? ஓகே சரி ஓகே. எதுக்கும் முதல்ல அந்த ப்ராடக்ட்ட பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஒரு வீடியோ வருவோம். எப்பா அந்த ப்ராடக்ட்ட கொஞ்சம் காட்டுங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஆன் ஆஃப் பண்ண முடியும், டிரை பண்றதுக்கான தனியா ஒரு ட்ரையரும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அட பாவிகளா, இதுக்கு முன்னாடி மினி வாஷிங் மிஷின் ஒன்னு வித்தாங்க, நம்ம கூட வாங்கி ஏமாந்தோம், ஞாபகம் இருக்கா? துவைச்சு கொடியில காய போடுவோம், இது வயர்ல காய போடுது. ஒரு ஜட்டியை கூட சுத்த மாட்டுது. இதுல எப்படா நீங்க ஜீன்ஸ போடலாம்னு சொன்னீங்க? 600 ரூபாய் கொடுத்து இந்த வாஷிங் மிஷின், இதுக்கு பேர் மினி வாஷிங் மிஷின். ஓகே, இந்த மினி வாஷிங் மிஷினை வாங்கி எங்க வீட்டு செல்ஃப்ல தான் தூங்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், பக்கெட்டுக்குள்ள போட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா? இவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இத பக்கெட்டுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை எவ்வளவுன்னு தெரியுமா சொல்றாங்க? 2499 ரூபாயில உங்களுக்கு வரப்போகுது. எப்படி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா? இன்னும் போனா இதுக்கு 2 துணி ஃப்ரீயா கொடுத்து அதுக்கு ரேட் 5000 ரூபாய்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. பிரமாதமா இருக்கியா? எவ்வளவு காம்பாக்ட்டா இருக்கு, ஈஸியா நீங்க கேரி பண்ணிட்டு போக முடியும். பட் இது வந்து இன்னோவேட்டிவா இருக்கு. இவனுங்க இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பரவாயில்லைங்க. ஆனா இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எது கூட திரும்ப சண்டை போட வைப்பாங்க? நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? பட் நார்மலா எல்லாரோட வீட்ல யூஸ் பண்ற வாஷிங் மிஷின் இது நம்ம தள்ள கஷ்டம், ஆனா ஹோல்ட் பண்றது கஷ்டம். என்னென்ன சொல்றேன் பாருங்க, என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணிட்டு போய் வச்சு கூட நீங்க பயன்படுத்திக்க முடியும். அடே இதுவும் அதுவும் ஒன்றாடா. இத கொண்டு போய் வாஷிங் மிஷினோட சண்டை போட வைக்கிறீங்களாடா? நாங்க எதுக்குடா அதை பிடிச்சி ஆட்ட போறோம், அசைக்க போறோம், ஒரு ஓரத்துல கிடக்க போது நம்ம போய் துணியை போட்டு துவைச்சு எடுக்க போறோம். இவங்க ப்ராடக்ட்ட உயர்த்தி பேசுறதுக்காக அதை எப்படி எல்லாம் டேமேஜ் பண்றாங்க பாத்தீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் டவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சின்ன க்ளோத்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களோட சின்ன துணியா இருந்தாலும் சரி, வீட்ல வயசானவங்களோட சின்ன துணிகளா இருக்கட்டும், இல்ல டெய்லி இன்னோவேஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை இதுல போட்டு நீங்க தாராளமா வாஷ் பண்ணிக்க முடியும். எப்படி 10 ரூபாய் கர்ச்சீஃப், 20 ரூபாய் சாக்ஸ், 50 ரூபாய் ஜட்டி, இதெல்லாம் எடுத்து போட்டு துவைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கொடுத்து அந்த மிஷினை வாங்கணும்? 2499 வரப்போகுது. சரி, அது துவைக்கிறது கூட பரவாயில்லைங்க, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு இப்ப அடிஷனலா ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா மாதிரி ஒரு டப்பாவை கொடுத்து அதுக்கு பேரு ட்ரையராம். அது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்க. ட்ரையரும் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க அதனால தனியா டிப் பண்றதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இதுல இருக்கு. துவைச்சு வச்ச துணியை அப்படியே எடுத்து தண்ணியை வெளியேற்றதுக்கு அப்புறமா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. இந்த ட்ரையர்ல வச்சு நீங்க தண்ணியை வெளியே எடுத்துட்டீங்கடா, அப்புறம் ஏன்டா ட்ரையர் பண்றீங்க? துணி வாஷிங் மிஷின்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, இந்த ஜட்டி கர்ச்சீஃப் சாக்ஸ் எல்லாம் ஒண்ணா பக்கெட்ல போட்டு 2 அலசி அப்படியே எடுத்து ஒரு புளி புளிஞ்சி கொண்டு போய் அப்படியே கொடியில காய போட்டு வந்தோம்னா 5 நிமிஷம் கூட ஆகாது, மேக்ஸிமம் டைம். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஓட விடணுமா, அதை எடுத்து அதுக்கப்புறமா அந்த ட்ரையரை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள போட்டு ஒரு 1/4 மணி நேரம் சுத்த விடணுமா, அதுக்கப்புறமா அதை எடுத்து புளிஞ்சி கொண்டு போய் கொடியில காய போடணுமா. எந்த அளவுக்கு நம்ம டைமை சேவ் பண்றதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்றது. கண்டிப்பா நான் மக்களுக்காகவே நான், நீங்கள் செய்வீர்களா? அதுக்கப்புறம் நீங்க வெயில்ல காய போட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துலயே தாராளமா துணியை வந்து நீங்க எடுத்துடலாம். அவ்வளவு உங்களுக்கு ட்ரையா கிடைக்கும். சரி சரிமா, இதே ப்ராடக்ட்ட மார்க்கெட்ல வாங்குனா எவ்வளவு வருது? மார்க்கெட்ல இந்த மாதிரியான நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2000க்கு மேல நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இங்க வெறும் 2000. அப்ப இது 2000க்கு மேல எப்படிமா மார்க்கெட்ல வாங்குனா 2000 ரூபாய்க்கு இது மட்டும் என்ன 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கு. பட் உங்ககிட்ட வாங்குனா அந்த அவசியமே கிடையாது, வெறும் 2500 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுமா? சோ உங்க கணக்குப்படி 2500 அப்படிங்கிறது 2000க்கு மேல வரல. வாட் இஸ் திஸ்? நீங்க பாத்தீங்கன்னா 2000க்கு மேல பேசுறதான் பேசுறாங்க, ஒழுங்கா பேச சொல்ல மாட்டறாங்க. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, நீ பைத்தியம் இல்லன்னு தெரியும், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு என்னம்மா காரணம்? கடைசி வரைக்கும் இவங்க எல்லாம் இங்கேயே இருக்கிற வரைக்கும் எதை கத்துக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மேக்ஸ மட்டும் கத்துக்க வாய்ப்பே இல்ல போல இருக்கு. அதாவது இவனுங்க எல்லாம் ஏன் இன்னும் நாப்டால்லயே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது இப்பதான் எனக்கும் புரியுது. நானும் ஏன் இந்த நாப்டாலியே புடிச்சு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு இப்பதான் புரியுது. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேற லெவல் காமெடியாக இருக்குது. ஸோ சஃபியனை வந்து எந்த அளவுக்கு ஓட்டுன்னு ஓட்டணுமோ அந்த அளவுக்கு ஓட்டுன்னு ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த நாப்டால்காரங்களே விடுங்க, என்னத்தையாச்சும் விற்காத பொருளை வந்து விற்கிறக்காண்டி நம்ம கூவுவாங்க. ஸோ சரியான ஃபன்னாக இருக்கும் அந்த ஆடெல்லாம் பார்க்கையில. இதுக்காண்டியே அவங்க பண்ணுற காமெடிக்காண்டியே அந்த ஆடை உட்காந்து நான் பார்ப்பேன். ஸோ அது ரொம்பவே காமெடியாக இருக்கும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அண்ணன் வச்சு அதுவே கண்டென்ட்டாக வச்சு நல்லா கலாய்ச்சி விட்ருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ வந்து எப்போ இருந்துச்சுன்னு காமெடியாக இருந்துச்சான்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.